இங்கே வந்திருக்கிற அத்தனை ஆத்மாங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு நாளில் வந்து எனக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அவகாசம் பண்ணி கொடுத்தா எங்கள் லதா மேடம்ಗೆ அர்ப்பித்தம் பத்ரிஜி கூட கோடானு கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒரு அனுபவம். அப்படியே மெடிடேஷன் போன யூனிவர்ஸ்லேருந்து ஒரு பெரிய லைட் மாதிரி ஒரு சூர்யா சந்திர ரெண்டு கலந்து ஒரு அப்படியே இந்த சஹஸ்ரத்தில் இறங்குது. சஹஸ்ரத்துலேருந்து ஆக்னாக்கு வருது, ஆக்னாலேருந்து விசுத்திக்கு வருது, விசுத்திலேருந்து மணிப்பூரா வருது, மணிப்பூர்லேருந்து சுவாதிஷ்டானில் மூலாத்வாரம் அப்படியே ஃபுல் உடம்புக்கு ஒரு செல்ஸையும் வந்து பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்னென்ன பாடி பெயின் இருக்கோ என்னென்ன இது இருக்கோ அப்படியே ஒன்றுனா எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டே இருக்குது. ஃபுல்லாக ஒரு செல்ஸ்லேயும் அந்த ஜோதி ஸ்வரூபமான ஒரு லைட்டு எனக்குள்ளேயே போயிட்டு எல்லாம் அற்புதமாக ஒரு லைட்டு ஃபுல்லாக பாடிக்கெல்லாம் ஒரு செல்ஸுக்கும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து நான் வந்து வைகுண்ட லோகத்துக்கு போனேன். இந்த வைகுண்டத்தில் வந்து விஷ்ணு பகவான் மகாலட்சுமி வந்து நல்லா பிளெஸ் பண்ணாங்க. அங்கிருந்து வந்து சிவலோகத்துக்கு போனேன். சிவலோகத்தில் வந்து சிவபெருமாளையும் மகா பார்வதி தேவியும் ரெண்டு பேரும் வந்து பரதநாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னோட பக்தி வந்திருக்க பாரு, அவர் வைகுண்டத்துலேருந்து அங்கேருந்தா வந்திருக்கா, நீ வந்து பிளெஸ் பண்ணன்னு சொன்னாங்க. அங்கேருந்தா பிளெஸ் பண்ண அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பிளெஸ் வாங்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போனேன். ಬ್ರಹ್ಮಲೋಕದಲ್ಲಿ ಬ್ರಹ್ಮದೇವರು ಸರಸ್ವತಿ ದೇವಿಯು ತಾವರೆ லோட்டஸ் மேலே உட்காந்து நின்றாங்க. அங்கேயும் போயிட்டு அவர்கிட்டயும் பிளெஸ் வாங்கினேன். இவ எல்லா லோகத்துக்கு போயிட்டு அவள் ஒரு யூனிவர்ஸ்லேருந்தாலே பெரிய ஒரு ஜோதி ரூபமாக ஃபுல்லு என்ன அந்த லைட் இருக்கோ அவளோட சரீரத்திலே அந்த லைட் எல்லாமே ஃபுல்லு ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அவளுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடச்சிருக்கு. நீனும் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்படியே திருப்பி வந்து அந்த யூனிவர்ஸ்கிட்டே அந்த என்ன லைட் இருக்கோ வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபுல்லு சாஸ்திரத்துலேருந்து அக்னாலேருந்து விஷுதில் மணிப்பூரத்தில் சுவாதிஷ்டான மூலாத்வாரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த கண்ணை திறக்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. கோடானு கோடி நன்றிகள். இந்த ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். முதலாக உங்கள் அனைவரிடம் ஒரு சிறிய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் இலங்கையை சேர்ந்தவன், ஆனால் என்னுடைய தமிழ் யாழ்ப்பாண தமிழாக இருக்கும். அதனால் சிறிது புரிந்து கொள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை முதலே கூறி வைக்க விரும்புகிறேன். அருமையான ஒரு நிகழ்விலே உண்மையான உணர்வுள்ள ஆன்மாக்கள் மத்தியிலே கலந்து கொள்ளும் ஒரு உன்னதமான உணர்வினால் நான் தாக்கப்பட்டுள்ளேன். அனைவருமே ஒரு உண்மையான வாழ்க்கையிலே அனைவருக்கும் தேவையான ஒரு தேடலில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் என்று இங்கு பார்க்கும்போது உங்கள் மத்தியிலே இருந்து இந்த தியானம் என்ற அந்த புனிதமான ஒரு நிகழ்வை மேற்கொள்ளும் போது அது கொடுக்கும் அந்த உணர்வு வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரம்மானந்தத்தை கொடுக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தியானம் என்ற இந்த நிகழ்வினுக்குள் நான் நுழைந்தது வாழ்க்கையில் மிகவும் எனது 60வது வயதிலுக்கு பின்னால் தான். ஏனென்றால் வாழ்க்கையிலே பலகாலமாக தேடல் இருந்தது. எதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த தேடலின் வழி பலரை சந்தித்திருக்கிறேன், பலருடன் பேசியிருக்கிறேன்.
குறிப்பாக மறைந்து போன பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா அவர்களை பல சமயங்களில் சந்தித்து நாங்கள் இந்த தேடல்களை பற்றி பேசியதுண்டு. அவருடைய கணிப்பின்படி அந்த சமயங்களிலே நான் அந்த தேடலுக்கு இன்னும் அந்த தேடல் என்ற வாசலுக்கே வரவில்லை என்பதுதான் அவருடைய கணிப்பாக இருந்தது. அது உண்மை. ஆனால் அது அனைத்தையும் கடந்து அந்த உண்மையான தேடலின் வாசலுக்குள் நான் நுழைந்தது இந்த பத்ரிஜி பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களின் மூலமாகத்தான் என்பதுதான் எனக்கு கிடைத்த பதில். ஏனென்றால் என்னுடைய ஒரு நான் அண்ணன் என்று மிகுந்த மரியாதையுடன் இங்கிலாந்திலே PSSM யூரோப் என்று நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்ரீகாந்த ராஜா என்று. அவருடைய தொடர்ந்த தொலைபேசி அழைப்பு கொடுத்த அழுத்தத்தினால்தான் நான் இந்த தியானம் என்ற இந்த நிகழ்வை பார்க்க முனைந்தேன். ஒரே ஒரு தடவை தான் அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். அதன் பின்னால் நான் அந்த நிகழ்வினிலிருந்து வெளியே வரவே இல்லை. அந்த அளவுக்கு என்னை அந்த நிகழ்வு ஆட்கொண்டது. இப்பொழுது சுமார் ஒரு 30-35 வருடங்களாக எழுத்து எனது நான் ஒரு தொலைத்தொடர்பு பொறியியலாளராக பணிபுரிந்திருந்தாலும் என்னுடைய ஒரு பகுதி நேர ஆத்ம திருப்திக்காக எழுதி கொண்டே இருப்பேன். ஆனால் அந்த எழுத்தின் முழு முனைப்பும் என்னுடைய தியானத்தின் பின்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் எனது அனுமானம். நாம் எதற்காக பிறந்தோம், எமக்கென ஒரு ஆன்ம நோக்கம் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டது இந்த தியானத்தின் பின்னணியில்தான். அந்த தியானத்தின் பின்னணியில்தான் எனக்கு தெரிகிறது, எனக்கு தெரிந்தவற்றை எனது எழுத்தின் மூலம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆன்ம நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஜெயக்குமார் மாஸ்டர் கூறியது போல ஒரு பல வருடங்களாக எழுதி கொண்டிருக்கும் நான் இப்போதெல்லாம் எழுத்து என்பதை எழுதிவிட்டு நான் எழுதி முடித்தவுடன் அதை படித்துவிட்டு மிகவும் நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு அது எனக்கு ஆன்ம திருப்தி கொடுக்கிறது. இது அனைத்தையும் எனக்கு செய்து தந்தது என்று சொன்னால் இந்த தியானம், ஆனாபானசதி தியானம், பத்ரிஜி அவர்கள் காட்டிய வழி, அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அவற்றில் உள்ள ஒரு பொதுவான எந்த ஒரு மத பின்னணியும் இல்லாமல் எங்களுடைய உள்ளத்தின் உண்மையான உணர்வுகளை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இந்த தியானத்தின் வழி பல பல நன்மைகளை நான் அடைந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே பல வினாக்களுக்கு தெளிவான விடைகள் கிடைத்திருக்கின்றன. இவை அனைத்துக்கும் காரணமானது பத்ரிஜி மட்டுமல்ல, உங்களைப் போல இருக்கிற அனைவரும் என்பதுதான் எனது ஒரே. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக லதா மேடம், சூர்யா மேடம் மற்றும் அனைவருமே என்னுடைய இந்த பயணத்திலே எனக்கு ஆதரவும் அன்பும் ஆதரவும் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அனைவருக்குமே எனது அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.